வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக் தமிழ் சேனல். இந்த வீடியோல பற்றி பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்ரால என்னென்ன செக்மெண்ட் வந்து நடக்க போகுது, என்னென்ன மேட்ச் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றத ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். மறக்காம சேனல் புதுசாக தெரியுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் இங்கே ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜே உசாஸ் குந்தருக்கான மேட்ச் தான் ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது ஸ்டோர் லைனோட போச்சு. ஸோ குந்தர் வந்து தானாக வந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட் ஜே உசோ லோகன் பால் நடக்கிற மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க என்ன தான் வந்து ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது பார்ட் 5 மேட்ச்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு மெயின் இவெண்ட் ஜே உசோ தான் வின் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து செகண்ட் டைம் வந்து பீட் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி அந்த WWE பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, மிஸ்டர் மணி இந்த மேங்க் செத் ஃபிகர் ராலன்ஸ், அதாவது செத் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மணி இந்த மேங்க் வின் பண்ணக்கு அப்புறமா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணி ரால இருக்க போகிறாரு. மேபி இந்த மெயின் இவெண்ட்டில் கேஷிங் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு இந்த டைமில் கேஷிங் பண்ணாமல் சம்மர் ஸ்லம்மில் பிகஸ்ட் என்னால் கேஷிங் பண்ணால் வேற லெவலாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆல் ஆஃப் ஃபேமான நிக்கி பெல்லா வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வர போகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியா அண்ட் ரோக்சன் பிரஸ் கூட சண்டை போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவீன் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கலந்துக்கல வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் ரூமர்ஸ் போது என்ன கதைன்ற பார்க்கலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக WWE கிங் அண்ட் குவீன் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அந்த டோர்னமெண்ட் யார் செலக்ட் ஆயிருக்கா, ஸ்மாக் டவுன் ரா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த ஒரு டோர்னமெண்ட் மேட்ச் நடக்க அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று எனக்கு இதுதான் ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஜான் சினா டு அப்பியர்னு கொடுத்துருக்காங்க. மேபி வாய்ப்புகள் ஏன்னா அதிகமாக தான் இருக்குது. என்ன பொறுத்தளவுக்கு ஜான் சினோட ஆப்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரூத் வந்து ஸ்மாக் டவுனில் தான் இருக்காரு. ஸோ அதனால மேபி அவரையும் கொண்டு வந்துருவாங்க. ஆனால் இங்கே கோடியும் இங்கே தான் இருக்காங்க. கோடி ஒரு வாரம் தெரியல, எனக்கு பொறுத்தளவுக்கு சந்தேகம் தான். ஆனால் ஜே உசோ லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட்ரால வர போகிறாங்க. ஸோ இவங்கன்றதுக்கான கான்ட்ரவர்சி நடக்க வாய்ப்புகள் இருக்குது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஜான் சினா வர்சஸ் ஆர்ட்ரூத்துக்கான மேட்ச் வந்து பார்ப்போம். இல்லைனா ஜான் சினா வர்சஸ் லோகன் பாலுக்கான மேட்ச். அப்படி இல்லை WWE ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 2 சாம்பியன் வந்து ஒரே இடத்துல வந்து ஃபேஸ் பண்ண போயிடுறாங்க. போன டைம் எப்படி கோடி ரூட் அண்ட் லோகன் பால் மேட்ச் வந்து பண்ணாங்களோ ஸோ 2 டைட்டில் இருந்துச்சு. இந்த டைம் அதே மாதிரி ஜான் சினா வர்சஸ் ஜே உசோக்கான மேட்ச் வந்து இதுவும் வந்து ரிட்டையர்மெண்ட் டூரில் மேட்ச் பிளான் இருக்குது. ஸோ அந்த மேட்ச் வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் கன்ஃபார்மான அதிக வாய்ப்புகள் இருக்குது. என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு நடக்கிற மண்டே நைட்ராக யாரை வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.